கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு நாகரிகம் என்பது அரசியலில் மிக முக்கியமான ஒன்று. யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது கீழே இருந்து கத்துறாங்க. ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி கத்துகிறார்கள் வச்சுக்கோங்க. கத்துறதே முதல்ல அநாகரிகம். சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை சம்மந்தப்படுத்தி கத்துறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை தவிர்த்திருக்கணும். உடனே வேற வழியில் நான் சொல்கிறேன், அங்கே தண்ணி வரும் இங்கே தண்ணி வராதுன்னு வார்த்தை சொல்லலாமா? இதை ஜஸ்டிஃபை பண்ணலாமா? நான் சரி தப்பாக என்ன பேசிட்டேன்னு அதுக்கு பின்னாடி அதே மேடையில் அதே இடத்துல மைக்கில் பேசிட்டு நான் காவேரியை பற்றி சொன்னேன். என்னங்க அர்த்தம் அது? அப்போ நீங்கள் எதையோ தப்பாக சொன்னதை நீங்கள் ஹிண்ட் பண்ணி நீங்களே சொல்கிறீங்க காவேரியை பற்றி சொன்ன. அதை விட கேவலமானது நீங்கள் காவேரியை பற்றி சொன்னு சொன்னது. தலைக்காவேரியில் ஊற்றுகளாக பிறந்த அந்த நீர் நதியாக மாறி ஜீவ நதியாக காவேரி பாய்ந்து வருகிறது. அந்த காவேரி நீர் இல்லைன்னா என்ன கதி? காவேரி தாயின்றோம். நேற்று ஆடிப்பெருக்குக்கு லட்சக்கணக்கான தாய்மார்கள் நிற்பதை பார்க்கிறோம். அந்த தாய்மார்களையும் அசிங்கப்படுத்தி காவேரி தாயையும் அசிங்கப்படுத்தி ஒரு கேவலமாக பேசுவது என்பது தமிழுக்கு பண்பாடு அல்ல, அது நாகரீகம் அல்ல. தமிழர்கள் தஞ்சை மண்டல விவசாயிகள் என்று சொல்வதெல்லாம் பெயரளவிலே ஏமாற்றுகின்ற வேலை. ஆகவே இதை அவர் நேற்று செஞ்சிட்டார். இது வேதனைக்குரிய விஷயமாக இதனை நான் பார்க்கிறேன். நல்லா இல்லை. அதாவது அவருடைய பேச்சுக்கள் அன்பார்லிமெண்ட் வேர்டு மாத்திரம் ஃபில்த்தி லாங்குவேஜ் இருந்தது. எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு முதலமைச்சரை பேசுறதுன்னா இது வரைக்கும் இப்படிலாம் எந்த முதலமைச்சரையாவது பேசியிருக்கீங்களா நீங்க? நடிகன்றது, வாயில பேசுறது, மதுரையிலிருந்து ஒரு ஆள் லூஸ் மாதிரி இருக்கான், கண்ணா பின்னான்னு கத்தி பேசுறது, என்னங்க அர்த்தம்? இது மாதிரி பேசிக்கிட்டு இது மாதிரி பேசினா அப்புறம் எந்த அரசு வேடிக்கை? அரசு சட்டத்தை உங்கள் கைகளிலே கட்டி போட முடியாது. சட்டம் அது கடமையை செய்யும். ஆகவே தான் இப்படி பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன். அவர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி, அவர் ஒரு பெரிய பேச்சாற்றல் மிக்க அறிவாய்ந்தவர். அவர் பேசும்போது என்ன பண்ணாரு? பாலிடாயில் குறிச்சப்பே நீ போயிருக்கணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல கண்டனம் தெரிவித்தது புகழேந்தி. நான் ஓப்பனா சொல்றேன். முதலில் கண்டனம் தெரிவித்தது புகழேந்தி. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகளை செய்தது. இப்படி கேவலமா ஒரு ஆப்போசிஷன் லீடரை பழனிசாமி பேசலாமான்னு கேட்டு கண்டனம் தெரிவித்தேன். பிரஸ் மீட் பண்ண பாலிடாயிலே குடிச்சு செத்து போயிருக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு நான் தவறுன்னு சொன்னேன். இப்ப அதை பத்தி பேசலாமா?